ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பதறாங்க, முத்து டீம் வந்துட்டு பதறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஜாக்லின் பண்ண வேலைகள் என்னென்னா, ஜாக்லினும் முத்துக்குமரனும் ரெண்டு பேரும் டீல் போட்டிருந்தாங்க. அதன்படி வந்துட்டு முத்துக்குமரன் டீம் அவ்வளோ சூப்பராக வந்து சேஃப்டியாக வந்து அவங்கள பாதுகாத்தாங்க. ஜாக்லினுக்கு அந்த கல்லாக இருந்தாலும் சரி, ஜாக்லின் மேலே அடி விடுகாமல் முத்துக்குமரன் ரெண்டு பேரும் தள்ளி விட்டுருப்பார். அதெல்லாம் சொல்லி இங்கே ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அவங்க வந்துட்டு 2 வாட்டி நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சு. ஒரு வாட்டி பாதி தான் வந்து பண்ணாங்க. என்னென்னா, ஜாக்லின் மட்டும் கொஞ்சம் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி கல்லை எடுக்க போய் வைக்க இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தாங்க தவிர நம்ம ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்த மாதிரி பண்ணல. இன்னொரு டைம் சுத்தமாக நம்மளுக்கு ஹெல்ப்பே பண்ணல. நம்ம செம்மையாக சிதைச்சி விட்டாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் டீல் போட்டிங்களே அதை எங்களுக்கு செய்ய முடியுமா? அது அவ்வளோதான், வேறு ஒன்றும் நம்ம கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்காவது, அதாவது அவங்க வந்துட்டு விரும்பலை. இப்போ நம்ம வந்து எவ்வளோ வெறித்தனமாக அவங்கள வந்து சண்டை போட்டு அவங்கள வந்து நம்ம காப்பாற்றணும். ஆனால் அவங்க வந்துட்டு ரக்கடாக ப்ளே பண்ண விரும்பலை. வேணா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஜாக்லின் பண்ணிச்சு, அதை நம்ம மறுக்க முடியாது. என்னென்னா, பவித்ரா கிட்ட சண்டை போட்டுச்சு. அது கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ரொம்ப பிளாக்லாம் பண்ணியிருந்தது. மற்றபடி அவனுங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலை. அதேமாதிரி நம்ம அவங்கள சேஃப்டி பண்ணும்போது ஒரு கல், ஆனால் நம்மளுக்கு அவங்க சேஃப்டி பண்ணாதான் நம்மளுக்கு போனது 32 கல். ஸோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தீபக் திடீர்னு ஒரு விஷயத்தை வைக்கிறார். ஏண்டா, நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம், இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம், டீல்லாம் போடுறோம். நாளைக்கு திடீர்னு பிக் பாஸு இப்போ வெளியே போனாங்களே அருண் டீமு, அவனுங்களை திரும்ப உள்ளே வர சொல்லிட்டாங்கன்னா இந்த டால் டாஸ்க் மாதிரி பண்ண என்ன பண்ணுறதுன்னு முத்து பீதி ஆகிட்டார். அண்ணே கம்மண்டுங்கண்ணே, பெரிய பஞ்சாயத்து ஆயிருண்ணே, ஏற்கனவே என் கை காலை உடச்சி வச்சுருக்கானுங்க. இந்த மஞ்சரிக்கு பாவம் என்னென்னமோ போச்சு, உங்களுக்கு இது மாதிரி ஆயிருக்கு. நாளைக்கு அவனுங்களாம் வந்தால் நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி வாங்கினே. அந்த மாதிரிலாம் நடக்காதுண்ணே. அதாவது அது வந்து டால் டாஸ்க் வேறண்ணே, இது வேறண்ணே, அதனால் வராதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. உண்மை தானே? ஏன்னா இன்றைக்கி தனித்தனியாக டீம் இருக்குது. இத்தனைக்கும் டீல் போட்டாங்க. அப்பயே வந்துட்டு முத்துக்குமரனை போட்டு போலார் காட்டிட்டாங்க. ஒருத்தர் பிடிச்சி கழுத்து நெரிச்சு கால் இதுவாகி ஸ்கிராம்பு காலில் வந்து சதை பிடிப்பு ஏற்பட்டு பாவம் நொந்து போயிட்டாங்க. பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் வருத்தமாகிடுச்சு. அதனால தான் நான் நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன், எந்த டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எந்த டீம் வந்துட்டு நேர்மையாக விளையாடிச்சு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது 6500 7000 பேர் வந்துட்டு ஓட்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75% பேர் முத்துக்குமரன் டீம் தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இவங்க என்னடானா இந்த மாதிரி வந்துட்டு முத்துக்குமரன் டீமை சாய்க்கிறதுக்கு தனியாக வந்து பிளானாக போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நாளைக்கு பிக் பாஸ் வந்து சப்போஸ் ரெட் டீமை உள்ளே இறக்குனாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு தோணும்போது அப்படியே கதி கலங்குது. ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு வெறியாட் ஆகிட்டாங்க. அந்த டீம் இப்படி வெளியே போயிடுச்சு. திரும்ப அந்த டீம் உள்ளே வரலாம். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ சப்போர்ட் பண்ணலான்னு சொன்னால் கண்டிப்பாக 3 பேரும் சேர்ந்து முத்துக்குமரன் டீமை வந்து போட்டு பொழப்பாங்க. அதுக்கு பதில் அவங்களே வந்து வாக்கோர் கொடுத்துட்டு, ஐயா எங்களை விட்டுருங்கய்யா, நாங்கள் இங்கேருந்து ராஜஸ்தானில் எங்கேயாவது வெளி மாநிலம் போயிடுறோம், இனி இந்த தமிழ்நாட்டு பக்கம் எங்கேயுமே நாங்கள் எட்டி பார்க்க மாட்டோன்ற மாதிரி ஓட்டுருவாங்க. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.